அன்னபூர்ணி சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சிவாவோட ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேது. இதனால் ஆறுமுகத்திட்ட சொல்லி பயப்படுறாங்க. ஆறுமுகமும் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. சிந்து சிவா கிட்ட மலையிலேருந்து குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா குதிக்கிறேன்னா குதின்னு சொல்கிறாங்க. சிந்து போய் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. அப்போது சிவா பயந்து ஒருவேளை சிந்து குதிச்சிட்டாங்களோன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே சிந்து வந்து ஒளிஞ்சிருக்காங்க. சிவா உடனே கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நீ விளையாட்டுக்கு தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சிந்து நான் நிஜமாவே குதிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா டாக்டர், நான் கண்டிப்பாக குதிப்பேன்னு சொல்லிட்டு திரும்பவும் குதிக்கிறதுக்காக போகிறாங்க. சிந்து மலையிலேருந்து குதிக்கலான்னு போகையில் கரெக்டாக ஸ்னேகா வந்து சிந்துவை மலையிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சிந்து உடனே டாக்டரே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சிந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சிவா உட்காந்து அங்கேயே அழுதுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் சிவா தான் சிந்துவை கீழே பிடிச்சி தள்ளிட்டாருன்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஸ்னேகா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சிவாங்கிறவர் வந்து அவங்க ஒய்ஃபை மலையிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டாருன்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க.